நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ரகசிய போலீசாரினால் கோட்டாபய ராஜபக்சவிடம் வாக்குமூலம். விசாரணைகள் குறித்து ஹெல உரிமையா அதிருப்தி. අපිට සැකයක් තියෙනවා. දැන් අතවසෙම දැන් මේ ආපහු මේ දූෂිතයෝ මේ අපරාධකාරී එහෙම නැත්නම් මේ මෙගා ඩීල් කරපු අය දැන් ආපහු ඩීල් දාමින් ඉන්නවා. போர் பாதிப்புகளிலிருந்து மீள்வதற்கு இலங்கைக்கு உதவுவதாக அமெரிக்கா தெரிவிப்பு. வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையை நடைமுறைப்படுத்த இந்திய அரசு துணை புரிய வேண்டும் என தமிழக கட்சிகள் கோரிக்கை. உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் நாளை ஆரம்பம். அதிஉயர் பாதுகாப்பு வலயத்தில் 1000 ஏக்கர் நிலப்பகுதியை விடுவிப்பதுடன் 240 ஏக்கரில் மாதிரி கிராமம் அமைத்து மக்களை குடியேற்றுவதாக மீள்குடியேற்ற அமைச்சர் நேற்று அறிவித்தார். எனினும் வலி வடக்கில் தமது சொந்த காணிகளிலேயே தம்மை குடியேற்ற வேண்டும் என அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். வடமாகாண சபையில் இனப்படுகொலை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையை தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். நிறைவேற்றப்பட்டுள்ள பிரேரணை தொடர்பில் சர்வதேச விசாரணைகளை விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. இந்த விடயம் குறித்து திமுகவின் அமைப்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறுகையில், சபை நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறது. காரணம், இதுபோன்ற தீர்மானத்தை ஏற்கனவே தமிழகத்தில் டெசோ அமைப்பின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திய பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திலே இந்த தீர்மானத்தை வலியுறுத்தி இதன் அடிப்படையிலே அதிபர் சிறிசேனா அவர்கள் இந்தியா வரும்பொழுது அவரை வலியுறுத்த வேண்டும் என்றும், அதுபோலவே இந்த தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த அவர்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும் பொழுது அதற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். 60 ஆண்டு காலமாக தமிழர்களுடைய இந்த கண்ணீர் வரலாற்றை துடைப்பதற்கு சரியான தருணம். எனவே இந்த நேரத்தில் இந்திய அரசு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் இந்த திமுகவின் நிலைப்பாடு. வடமாகாண சபையில் இனப்படுகொலை தொடர்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள பிரேரணையை முன்வைத்து தமிழகத்தில் அரசியல் செய்யாது தமிழ் மக்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை முன்வைப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இனப்படுகொலை தொடர்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள பிரேரணை விரைவில் செயல் வடிவம் பெற வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான எழுத்தாளர் ரவிக்குமார் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு அளித்த சிறப்பு செவியில், இனப்படுகொலை தொடர்பான தீர்மானம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானமாகும். வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் கூறியிருப்பது போல ஈழ தமிழர்களுடைய அவல நிலையை உலகெங்கும் இருக்கிற மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இலங்கையிலே வாழ்கிற சிங்கள மக்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இரு பிரிவினரிடையும் பகைமையை தொடர்ந்து பேணி காப்பாற்றி வருவதன் மூலம் லாபமடைய நினைக்கும் சக்திகள் இந்த மக்களை ஒன்று சேர விடாமல் தடுக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எமது நியாயத்தை எடுத்துச் செல்லும் விதமாகவும் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச அரங்கிலே நீதி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது மிகவும் வரவேற்கத்தக்கது. வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஒட்டுமொத்த தமிழர்களின் விருப்பமாக கருதி இலங்கையில் விசாரணையை மேற்கொள்ள ஐக்கிய நாடுகள் சபை முன்வர வேண்டும் என இந்திய தமிழ் தேசிய முன்னணியின் தலைவர் பல நெடுமாறன் குறிப்பிட்டுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை வடமாகாண சபையால் கொண்டுவரப்பட்டுள்ள பிரேரணையை இந்திய இலங்கை நட்புறவு மையம் முழுமையாக வரவேற்பதாக கவிஞர் காசி ஆனந்தன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு போரினால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மீள்வதற்காக இலங்கையின் புதிய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜோன் கெரி உறுதியளித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவை வாஷிங்டனில் சந்தித்து கலந்துரையாடிய போதே ஜோன் கெரி இந்த விடயத்தை கூறியுள்ளார். சந்திப்பின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் 100 நாள் திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டுள்ள துரித அரசியல் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு செயற்திட்டங்களை அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி பாராட்டியுள்ளார். We're particularly excited about the 100-day plan that the new 100 நாள் திட்டத்தின் பிரகாரம் எஞ்சியுள்ள நாட்களையும் வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு அமெரிக்கா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது.
30 வருட கால போர் பாதிப்புகளிலிருந்து மீழ்ச்சி பெற்ற இலங்கையை வளமான மற்றும் அமைதியான நாடாக மாற்றுவதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் எண்ணம் நிறைவேற அமெரிக்கா ஒத்துழைப்பு வழங்கும். From 30 years of war to a country that is inclusive and prosperous and peaceful. We believe a new Sri Lanka based on the principles of ஐக்கியம், கலாசாரம், இனப்பிரிவுகள் மற்றும் மதங்களுக்கு இடையில் பன்முகத்தன்மையை நிலை பெற செய்வதே புதிய இலங்கையின் மைல்கல் ஆகும். பல தசாப்தங்களாக அமெரிக்காவுடன் பேணப்பட்டு வருகின்ற வலுவான தொடர்புகளை மேலும் விஸ்தரிப்பதற்கும் புதுப்பிப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. கடந்த சில வருடங்களாக அமெரிக்காவுடனான உறவில் ஓரளவு விரிசல் ஏற்பட்டிருந்த போதிலும் 2 நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகளை மீண்டும் திறன்பட முன்னெடுப்பதற்காக அடுத்த சில மாதங்களில் நெருக்கமாக செயற்படுவதற்கு எண்ணியுள்ளோம். இலங்கையின் புதிய நிர்வாகத்திற்கு அமெரிக்காவுடனான தொடர்புகள் ஒருபோதும் அச்சுறுத்தலாக அமையாது என்பதுடன் சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையும் என எதிர்பார்க்கிறோம். We put back our relations to an irreversible state of excellence in the coming months, and I look forward to working very closely with the Secretary of State Kerry and of course with the United States of America. For us, for the new administration, the United States of America is not a threat but a great opportunity. Thank you. Thank you, my brother. Thank you. Thank you, sir. Thank you. இந்த நாட்டில் உண்மையான சமாதானம் மலர வேண்டுமானால் தமிழர்களின் அபிலாஷைகள் அனைத்தும் தீர்க்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா குறிப்பிடுகின்றார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சென்ற மாதம் 8ஆம் தேதிக்கு பின் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அரசியல் மாற்றம், அதை ஆட்சி மாற்றம் என்றும் சொல்லலாம். ஓரளவு நாங்கள் பயங்கரவாதம் இல்லாத ஒரு சுதந்திர வேட்கையிலே இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருப்பதை நாங்களாகவே உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான சமாதானம் இந்த நாட்டில் மலர வேண்டுமாக இருந்தால் தமிழர்களின் அபிலாசைகள் அத்தனையும் தீர்க்கப்பட்டேயாக வேண்டும். மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை மறந்து தமிழர்களுக்கு ஏமாற்றி பிழைத்தார்களே தவிர உண்மையான அபிலாசைகளை அவர்கள் தீர்ப்பதற்கு மறந்து விட்டார்கள். தனிநாடு நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் கேட்பது எல்லாம் இந்த நாட்டிலே வாழுகின்ற தமிழினம் சமாதானமும் ஒற்றுமையாகவும் எதுவித பயங்கரமும் இன்றி தாங்கள் வாழ்வதற்கு உரிய அதிகார பரவலாக்கலையே நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முக்கிய உறுப்பினர்கள் மத்திய அரசாங்கத்தில் பதவிகளை பெறும் வரையில் கிழக்கு முதலமைச்சர் பதவி குறித்து கதைக்கவில்லை என கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஷிப்லி ஃபாரூக் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஒரு கேபினட் மினிஸ்டரை எடுத்திருக்கின்றார்கள் இந்த கட்சியினுடைய தலைவர். அதே நேரத்தில் ஒரு டிப்யூட்டி மினிஸ்டர், அதாவது பிரதி அமைச்சர் ஒருவர் எடுத்திருக்கின்றார். அவை இவர்கள் அவர்களுடைய அந்த மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற அந்த பதவிகளை பெறுகின்ற வரைக்கும் கிழக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சர் சம்பந்தமாகவோ அதிலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு சம்பந்தமாகவோ எந்த விதமான அலட்டுகளும் செய்யவில்லை. அமைச்சர் ரிஷாட் பதீர் அவர்களும் அமீர் அலி அமைச்சர் அவர்களும் கலந்து ஆலோசித்ததாக அமீர் அலி அமைச்சர் அவர்கள் எனக்கு பிரதி அமைச்சர் அவர்கள் தொடர்பு கொண்டு சொன்னார்கள். எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர் ஐக்கிய தேசிய கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தயாகாமிக அவர்களை நாங்கள் சிஎம்மாக, அதாவது முதலமைச்சராக நாங்கள் மாற்ற வேண்டும். அந்த முதலமைச்சராக மாற்றுவதற்குரிய ஒப்புமூலத்தை நீங்கள் கொடுங்கள் என்று அந்த தயாகாமிக அவர்களுக்கு கூட என்னோடு தொடர்பு கொண்டு ஒப்புதல் தர வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு முஸ்லீம் ஒருவருக்கு இந்த முதலமைச்சர் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தில் தெளிவான ஒரு முடிவு இல்லாமல் தான் தலைவர் ரிஷாட் பதீர் அவர்களும் அதே போன்று பிரதி அமைச்சர் அமீர் அலி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் பதவி தொடர்பில் அந்த பகுதி மக்களின் கருத்துக்கள் அடுத்து. முஸ்லீம் காங்கிரஸ் 7 ஆசனங்களுடன் இருந்தது. இப்பொழுது 19 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது.
ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 11 ஆசனங்களில் இருந்து அதே நிலைமையிலே இருக்கின்றது. இன்னும் ஒரு 8 ஆசனங்களை அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. இதே மாதிரி இருந்தால் தமிழர்களுடைய நிலைமை என்ன? இப்பொழுது ஒன்றும் அற்ற நிலையில் தமிழ் மக்கள் மனவேதனையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு ஏதாவது ஒரு வழியை கைப்பற்றி எங்களுடைய இழந்த உரிமையை பெற்றுத்தர வேண்டும். ஒரு முதலமைச்சர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அதுவும் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. ஜனாதிபதியும் பிரதமருமா சேர்ந்து எங்களோட குறைகளை நிவர்த்தி செய்வார்கள் என்றால் ஒட்டுமொத்த தமிழர்களும் மாற்றி இதெண்டா எங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் என்றதுக்காண்டி நாங்கள் ஓட் பண்ணாங்க. நாங்கள் எங்களோட உரிமைகளை இழந்து எல்லாத்தையும் இழந்து எங்களோட எதிர்கால சந்ததியின் நிலை என்ன கேள்விக்குறியா இருக்கிறது. தார்மீக ரீதியாக இந்த கிழக்கு மாகாண சபையினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டிய கடமை தமிழ் கூட்டமைப்புக்கு இருக்கின்றது. இவர்களுடைய தவறான அணுகுமுறையின் காரணமாக இன்று அந்த வாய்ப்பு பறிபோய் 2 அமைச்சு பதவிகளுக்காக பேரும் பேசுகின்ற ஒரு நிலைமை வந்திருப்பது மிகவும் ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலைமை. நாங்கள் ஆட்சியிலே பங்கெடுக்க மாட்டோம், எங்களுடைய மக்களுடைய நலன்கள் தான் எங்களுக்கு மிகவும் முக்கியம் என்று கூறிக்கொண்டு வருகின்ற கூட்டணியினர் ஏன் இப்படியான நிலையிலே இந்த கிழக்கு மாநிலங்களில் பங்கு பெற்ற வேண்டும்? அப்படியாயின் அவர்கள் மத்தியில் கூட மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்திருந்தால் மத்தியில் கூட தங்களுடைய அமைப்பு பொறுப்புகளை அவர்கள் ஏற்றிருக்கலாம். அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு தற்போதைய பாராளுமன்றத்திலே 2 உறுப்பினர்கள் மாத்திரமே இருக்கின்றார்கள். அதிலே ஒருவர் முழு அமைச்சராகவும் இன்னொருவர் முக்கால் அமைச்சராகவும், அதாவது ராஜாங்க அமைச்சராகவும் இருக்கின்றனர். இருக்கக்கூடிய 2 பேருமே அமைச்சர்களாக இருக்கின்ற போது இங்கே இருக்கக்கூடிய தமிழர் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் 8 பேராகும். மிகவும் நல்ல அமைச்சு பதவிகளை மத்திய அமைச்சரவையிலே பெற்றிருக்கலாம். மத்தியில் ஒரு நிலைப்பாடு, கிழக்கில் ஒரு நிலைப்பாடு, அதன் பேரம்பேசிலே ஒரு பெரிய பாரிய சரவழைப்பு என்பது இங்கே வாக்களித்த மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய அநியாயம் என்றுதான் கூற வேண்டும். மாகாண சபையின் முதலமைச்சர் பதவி பெரும்பான்மை பெற்ற தமிழரசு கட்சிக்கே கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இருந்த போதிலும், பெரும்பான்மை ஆசனங்கள் இருந்த போதிலும், ஜனநாயக ரீதியான ஆசன ரீதியான வெற்றியை தமிழரசு கட்சி பெற்றிருந்த போதிலும் அதுக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்காது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தையே தருகின்றது. அதோட முஸ்லீம் காங்கிரஸ் குறைந்த ஆசனங்களை பெற்றிருந்த போதிலும் அதுக்கு முதலமைச்சர் பதவி கிடைச்சிருக்கின்றது. இந்த கருத்தானது எங்களுக்கு ஏதோ அரசியல் பின்னணி ஒன்றை இருக்கிறதை வெளிக்காட்டுவதாக இருக்கின்றது. பெரும்பான்மையான ஆசனங்களை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பால இந்த முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொள்வதற்கு ஏனைய கட்சிகள் ஒருங்கிணைந்து செல்ல முடியாத சூழ்நிலை எவ்வாறு ஏற்பட்டது என்பது எனக்கு இன்னும் சரியாக விளங்கவில்லை. மேலும் குறைந்தளவு ஆசனங்களை கொண்ட, குறிப்பாக 7 ஆசனங்களை கொண்ட முஸ்லிம் காங்கிரஸ் மற்ற கட்சிகளோடு இணைந்து இந்த பதவியை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் 11 ஆசனங்களை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பால இந்த முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்று இதுவரை நமக்கு விளங்காத ஒரு விடயமாக இருக்கிறது. பிள்ளையான் அதிலிருந்து விலகின சிறு ஒட்டுக்குழுக்கள் அவர்கள் அந்த பதவிக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஒரு அமைச்சர் பதவிக்கு இதுக்கு அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் அழைப்பது என்றால் ஏன் இவர்களை கூட்டமைப்பை வச்சு அதை அமைத்திருக்க முடியாது? இவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள், இவர் மக்களால் அது ரெண்டும் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவர்கள் அவர்கள். சரி, அவர்கள் இந்த காலத்தை என்னத்தை சாதித்தார்கள்? இதற்கு பின்னணியில் ஏதோ அரசியல் சக்தி பின்னணி நின்றுதான் முஸ்லிம் காங்கிரஸ் பதவி அமைச்சர் பதவியை முதலமைச்சர் பதவியை பெற்றிருக்கின்றது. ஆனால் அத்துடன் தமிழர் கூட்டமைப்பு ஒதுக்கப்பட்டு அவர்கள் எதிர்பார்த்த ஏமாற்றமடைந்து அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு 2-3 தடவையில் பேச்சுவார்த்தை வைத்து அதிலும் ஏமாந்து பிள்ளையான் அதிலிருந்து வேறு நிராகரிக்கப்பட்ட அனைத்து அவர்களை இதில் உள்வாங்குவதற்கு எத்தனிக்கிறார்கள். அதிஉயர் பாதுகாப்பு வலயத்தில் 1000 ஏக்கர் நிலப்பகுதியை விடுவிப்பதுடன் 240 ஏக்கரில் மாதிரி கிராமம் அமைத்து மக்களை குடியேற்றுவதாக மேல்குடியேற்ற அமைச்சர் நேற்று அறிவித்தார். எனினும் வலிவடக்கில் தமது சொந்த காணிகளிலேயே தம்மை குடியேற்ற வேண்டும் என்று அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த 220 ஏக்கர் நிலம் என்பது உங்களுக்கு வளலாய் என்ற கிராமத்தைச் சேர்ந்த நிலப்பரப்பு. அது
ஆனா இதனை அந்த நிலத்துக்கு உரித்தான மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இது அவர்களுக்கு சொந்தமான நிலம். தங்களது நிலத்தை பறித்தெடுத்து அதனை இடம்பெயர்ந்த ஏனையோருக்கு கொடுப்பதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதேபோல் இடம்பெயர்ந்த மக்களும் இன்னும் ஒரு வகையில் இடம்பெயர்ந்த மக்களின் நிலத்தை பறித்தெடுக்க அவர்களும் விரும்பவில்லை. அந்த வகையில் பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு அந்த அரசாங்கத்தினுடைய முயற்சி கைவிடப்பட்டிருந்தது. இன்று புதிய அரசாங்கம் வந்து ஏதோ தாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்ற ஒரு பொய்யான விஷயத்தை வெளியில் காட்டுவதற்கான ஒரு நாடகமாக இப்பொழுது நாங்கள் 220 ஏக்கரில் 1200 குடும்பத்தை குடியேற்றுகிறோம், நாங்கள் மாதிரி கிராமம் செய்கின்றோம், மக்களுக்கு சேவை செய்கின்றோம் என்ற ஒரு விடயம் என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத பழைய முன்னர் இருந்த அரசாங்கம் எடுத்து நாங்கள் கைவிடும்படி போராட்டம் நடத்திய விடயம், கைவிடப்பட்ட விடயம். ஆகவே இந்த அரசாங்கம் மீண்டும் அதே விடயத்தை செய்யக்கூடாது. அந்த காணி யாருக்கு சொந்தமோ அவர்களுக்கு அந்த காணி கொடுக்கப்பட வேண்டும். அந்த காணிக்கு சொந்தமில்லாதவர்களுக்கு ஏனைய காணிகள் இருக்கிறது. இங்கு நாங்கள் கேட்பதெல்லாம் காணிக்கு உரித்தானவர்களிடம் அவர்களது காணியை ஒப்படைக்கும்படி கேட்கின்றோமே தவிர ஒரு சிலருடைய காணியை கொள்ளையடித்து ஏனையவர்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் கேட்கவில்லை. சந்திரிகா அம்மையார் கூட தெரிவித்திருந்தார், ராணுவத்துக்கு தேவையான நிலங்களை வைத்துக் கொண்டு மீதி மக்களுக்காக விடுவிக்கப்பட இருப்பதாக. ஆனால் இது முற்றுமுழுதாக எங்களுடைய அந்த இடம்பெயர்ந்த மக்களை ஏமாற்றும் செயலாகத்தான் காணப்படுகிறது. ஏனென்றால் எந்த விதமான மாதிரி கிராமங்களிலும் எங்களுடைய மக்கள் குடியேற தயாராக இல்லை. ஏற்கனவே எங்களுக்கு இருக்கின்ற இந்த சொந்த உறுதி காணிகளில் தான் நாங்கள் குடியேற விரும்புகிறோம். ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவால் ஏமாற்றப்பட்டு வந்த இந்த இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகின்ற நிலையில் தான் காணப்படுகின்றது. ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களுடைய உண்ணாவிரத்தில் கலந்து கொண்டு இருந்த பொழுது கூட கருத்து தெரிவித்திருந்தார் தான் இந்த இடங்களை விடுவிப்பதாக. ஆனால் பதவியேற்று ஒரு மாதங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் கூட எந்த விதமான முன்னேற்பாடுகளும் நடைபெறாமல் இருப்பது வேதனைக்குரிய விதமாக இருக்கின்றது. வசாவளான் பகுதியில் இருக்கின்ற அந்த வாயிலில் ராணுவ குடியிருப்பு என விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து திட்டமிட்டு எங்களுடைய காணிகளை சுவீகரிப்பதற்கான நடவடிக்கைகள் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வழியே எந்த விதமான மீள்குடியேற்றத்துக்கான சாத்தியப்பாடுகள் இல்லாத நிலைதான் காணப்படுகிறது. அங்கு ராணுவத்தினர் வந்து விளையாட்டு மைதானம், கோல்ட் மைதானங்கள், உல்லாச விடுதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது, ஜோகட் ஃபேக்டரி அமைக்கப்பட்டிருக்கின்றது, கால்நடை பண்ணைகள் அமைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தங்களுடைய நலன்களுக்கு தான் இந்த காணிகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த இடங்களில் செய்கின்ற விவசாயங்கள் செய்கிறார்கள். அந்த விவசாய பொருட்களை கூட எங்களுடைய சந்தையில் கொண்டு மலிவாக விற்பனை செய்வதால் எங்களுடைய விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த இடம்பெயர்ந்து 34 நலன்புரி நிலையங்கள் இருக்கின்ற மக்கள், அதைவிட தனியார் காணிகளில் இருக்கின்ற மக்கள், தனியார் வீடுகளில் இருக்கின்ற மக்கள் சொந்த இடங்களில் தான் குடியேறுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் எங்களுக்கு இந்த மாற்றுகளாக எந்த விதமான காசுகளோ இல்லது எந்த விதமான மாற்று காணிகள் வழங்குவதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் தெரிவித்துக் கொள்கிறோம். வலிவடக்கு பிரதேசத்தை சேர்ந்த 65,000 மக்கள் யுத்த நடவடிக்கைகள் காரணமாக 1987 90 வரையான காலத்தில் தமது சொந்த இடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டனர். 34 அகதி முகாம்களில் 6000 மக்கள் அகதிகளாக வாழ்ந்து வரும் நிலையில் ஏனைய மக்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இடம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 25 வருடங்களாக தம்மை தமது சொந்த நிலத்தில் குடியேற்றுமாறு இந்த மக்கள் பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஊழலுக்கு எதிரான போராட்டத்திற்கு தோல்வி இல்லை என்பது உலகறிந்த விடயம். ஊழலுக்கு எதிராக கைகோர்ப்போம் என்பதற்கு இந்திய அரசியலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மக்கள் வழங்கிய ஆணை உறுதிப்படுத்துகின்றது. இந்த போராட்டத்தின் கதாநாயகன் கெஜ்ரிவால் தொடர்பில் நியூஸ் போஸ்டின் தொகுப்பு அடுத்து. அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியாவில் மிக பரபரப்பாக மக்கள் பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மக்கள் தாமாகவே முன்வந்து இவருக்கு பேராதரவு கொடுத்துள்ளனர். இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சவாலாக விளங்குவது லஞ்சமும் ஊழலும். அடிமட்டத்திலிருந்து புரையோடியுள்ளது லஞ்சமும் ஊழலும். சில ஆண்டுகளுக்கு முன்னர் இச்சமுதாயத்தில் அனைவரையும் போல சராசரியாக வாழ்க்கையை தொடர்ந்த கெஜ்ரிவால் ஒரு கட்டத்தில் தான் பணியாற்றிய அரசாங்க வேலையை தூக்கி எறிந்துவிட்டு சமுதாயத்தை சீர்படுத்த கிளர்ந்தெழுந்தார். IIT-யில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்த கெஜ்ரிவால் இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி இந்திய வருமான வரி அதிகாரியானார். இணை ஆணையாளராக பொறுப்பேற்ற கெஜ்ரிவால் ஊழலை ஒழிப்பதில் அரசின் இயலாமை கண்டு வெறுப்படைந்து தம் வேலையை ராஜினாமா செய்தார். வெளிப்படையான நிர்வாகம், மக்களின் உரிமையான தகவல் அறியும் உரிமை சட்டம் போன்ற கொள்கைகளின் அடிப்படையில் தமது சமுதாய பணியை ஆரம்பித்தார். அண்ணா ஹசாரேவுடன் சேர்ந்து தேசிய அளவில் நடந்த ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த கெஜ்ரிவால் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கினார்.
முக்கியமாக ஊழலில் ஊறிப்போயிருந்த காங்கிரஸ் அரசுக்கு கொடுங்கனவாக இருந்து ஆட்சி கட்டிலில் இருந்து தூக்கி எறிந்தார். ஊழலுக்கு எதிரான ஜன் லோக்பால் சட்டமூலத்தை அமுல்படுத்த கோரி நீண்ட தொடர் போராட்டங்களை நடத்தினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை தனி மனிதர்கள் நிர்பந்திக்க கூடாது என்ற விமர்சனங்கள் எழுந்ததால் தனது அரசியல் பிரவேசத்தை தொடங்கினார். 2002ஆம் ஆண்டில் ஆம் ஆத்மி என்ற சாதாரண குடிமகனுக்கான கட்சியை சாந்தி பூஷன், பிரசாந்த் பூஷன், மனிஷ் சிசோடியா ஆகியோருடன் சேர்ந்து தொடங்கினார். 2013ஆம் ஆண்டில் டெல்லியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் முதன் முறையாக போட்டியிட்டு 70 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு சற்று குறைவாக 28 தொகுதிகளை கைப்பற்றினார். கெஜ்ரிவால் 3 முறை டெல்லியை தொடர்ந்து ஆண்ட காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் ஷீலா தீக்ஷித்தை எதிர்த்து போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார். ஆட்சிக்கு வந்தவுடனேயே 50% மின்சார கட்டணத்தை குறைத்தது, இலவசமாக வீடொன்றுக்கு 650 லிட்டர் குடிநீர் விநியோகம், ஊழல் புரிந்தவர்களுக்கு கடுமையான தண்டனை போன்ற திட்டங்கள் மக்களை சந்தோஷமாக்கிய போதிலும் அரசியல்வாதிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இருப்பினும் தனி பெரும்பான்மையின்மை காரணமாக ஊழலுக்கு எதிரான சட்டமூலத்தை நிறைவேற்ற முடியாமல் போனதால் இந்தியாவில் முதன் முறையாக 49 நாட்களில் ஆட்சியை துறந்து சட்டசபையை கலைத்தார். தற்போது நடைபெற்ற தேர்தலில் 70 தொகுதிகளில் 67 கைப்பற்றி மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏற்கனவே ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கும் மரண அடி கொடுத்தார். இந்தியா முழுக்க மக்கள் பாரதிய ஜனதா அரசு மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. காரணம், இந்த அரசு அதுக்கு முந்தைய காங்கிரஸ் அரசு செய்த அதே தவறுகளை இன்னும் பல மடங்கு பெரிதாக செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கொண்டு வந்த மக்கள் விரோத திட்டங்கள், இந்திய நலன்களை காவு கொடுப்பது, இந்திய மக்களை காட்டிக் கொடுப்பது, இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் மக்கள் காங்கிரஸ் கட்சியின் மீதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் கடுமையான ஒரு கோபத்துல இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தேர்தல் வரும்போது மக்கள் 2 கட்சிகளையும் முழுக்க நிராகரித்து இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. காங்கிரசின் ஊழலை பிரசாரத்தின் மையமாக வைத்து கடந்த பொது தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி ஊழல் குறித்த எந்தவித நடவடிக்கைகளை எடுக்காததும் ஊழல்வாதிகளுக்கு விரைந்து தண்டனை வாங்கித்தர தவறியதுமே பாஜகவின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். உலகெங்கிலும் உள்ள இந்திய கருப்பு பணத்தை வெளிக்கொணர்வோம் என்று வாய்க்கிளிய கர்ஜித்த மோடிக்கு இது ஒரு சம்மட்டி அடி. There were a lot of promises which the BJP made coming into the elections April 2014, which not being able to meet, especially once. தற்போது ஆட்சியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிற்கு வெளியேயுள்ள கருப்பு பணத்தை கண்டுபிடிப்பதாக தேர்தல் காலத்தில் உறுதியளித்திருந்தார்கள். ஆனாலும் அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை. ஊழல் மோசடிகளை வெளிக்கொண்டு வருவது மக்களின் தேவையாக இருந்தது. அதை அரசாங்கம் முன்னெடுக்க தவறியதன் பலனாகவே ஆம் ஆத்மி கட்சி டெல்லி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது. On the ground feel has been done in terms of removing the rampant corruption in everyday life, and that perhaps is one of the reasons why there is disenchantment. That could be one of the big reasons for the result the way it has come in Delhi. இந்த தேர்தல் முடிவு இந்தியாவில் உள்ள 26 மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, இலங்கைக்கும் பொருந்தும். கடாஃபியை போன்று மன்னர் போல் வாழ்ந்த மஹிந்த மற்றும் அவரது சகாக்களின் ஊழலை மையமாக வைத்து தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற ரணிலின் புதிய அரசு ஊழலுக்கு எதிராக எடுத்த தாமதமான நடவடிக்கைகள் நாம் அனைவரும் அறிந்ததே. ஊழல்வாதிகள் சுதந்திரமாக நாட்டில் சுகபோகத்துடன் வாழ்வதும், ரணிலின் அரசு கைகட்டி கண்பொத்தி வேடிக்கை பார்ப்பதும் மோடிக்கு டெல்லியில் ஏற்பட்ட கதியை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இன்று அரசியல்வாதிகளுக்கு மாத்திரம்தான் இந்த தகுதியும் தேவையில்லை. ஒரு அமைச்சருக்கு தேர்தல் கொடுப்பவன் ஒரு சாதாரண கணிதம் ஓலவெளியிலே சாதாரண தரத்திலே பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் அந்த அமைச்சர் ஓலவெல் ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலைமை காணப்படுகிறதால் தான் லஞ்ச ஊழல் அதிகரித்திருக்கிறது. இந்த அரசாங்கம் லஞ்ச ஊழலை எதிர்ப்பதாக தான் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தது. ஆனால் இன்று வரை ஆயுதங்கள் பிடிபட்டிருக்கின்ற பாரிய அளவில், சாராய தவறுகள் பிடிபட்டிருக்கின்றன. ஆனால் எவரையும் கைது செய்யவில்லை. எனவே இந்த நாட்டின் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியில் தான் ஜோனமரதுங்க அமைச்சரும் போலீசுக்கு பொறுப்பாக இருக்கிறார். பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறவரும் ருவான் விஜயவர்தன் ஐக்கிய தேசிய கட்சி. ஆனால் இவர்கள் ஒரு அசமந்த போக்கை காட்டுகிறார்கள். இன்று டெல்லியில் பாருங்கள், அதாவது பாரதிய ஜனதா கட்சி லஞ்ச ஊழலை ஒழிப்பதாக வந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரையும் கைது செய்யவில்லை. இன்று என்ன செய்திருக்கிறார்கள்? 2 வருடத்துக்கு முதல் துவங்கிய கட்சியை 70 ஆசனங்களில் 67 ஆசனங்கள் அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். இதனூடாக மோடி அரசாங்கம் பிரதம மந்திரிக்கு ஒரு தகவலை கொடுக்கிறது. நீங்கள் வந்து புதுசாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எவரையும் லஞ்ச ஊழலாக்களை கைது செய்யாவிட்டால்
டெல்லியில் எப்படி உங்களை தோக்கடித்தோமோ அதே மாதிரி மற்ற இடங்களும் தோக்கடிப்போம். அதற்காக அவர் காங்கிரஸை போய் தெரிவு செய்யவில்லை. காங்கிரஸை வேரோடு புடுங்கி எறிந்திருக்காங்க. சோனியா காந்தி அரசாங்கம் வேரோடு புடுங்கி எறியப்பட்டிருக்கிறது என்ற லஞ்ச ஊழலின் பிறப்பிடமாக சோனியா காந்தியை பார்க்கிறார்கள். அதே மாதிரி தான் இலங்கையிலும் இந்த அரசாங்கம் ஒரு ஜனநாயக முறையிலே தமிழ் பேசும் மக்கள் தான் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம். இந்த அரசாங்கம் மும்பை நீண்ட காலம் ஆட்சியில் இருக்க வேண்டிய அரசாங்கம். இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் இந்த லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டும். முந்தைய ஐக்கிய தேசிய கட்சியில் களவெடுத்தவர் என்று மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் கூறிய பொழுது 18 பேர் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு அங்கு சென்றிருந்தார்கள். இன்று இந்த அரசாங்கத்தில் கள்ளம் என்கின்ற பொழுது அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் தாவ வருகிறார்கள். தாவி விட்டார்கள். பல லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்கள் தாவி விட்டார்கள். இதனால் தான் தாமதம் ஏற்படுகிறது. இதற்கு உரிய பதில் வராவிட்டால் டெல்லியில் நடந்த மாதிரி புதிய ஒரு சக்தியோடு உருவாகும் ஒரு நிலைமை இலங்கையிலும் மாறலாம். எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதம மந்திரி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் லஞ்ச ஊழலை ஒழிப்பதில் அசம்பந்த போக்கை விட்டு தீவிரமான நடவடிக்கையில் ஈடுபடுவதை விட்டால் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நடந்ததுதான் இலங்கையிலும் நடக்கும். இனியாவது இந்த ரணில் அரசாங்கம் விழித்துக் கொண்டு ஊழல் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக தனது நடவடிக்கையை துரிதப்படுத்தும் என்று நம்புவோம். சர்ச்சையை தோற்றுவித்துள்ள கொழும்பு துறைமுக நகர நிர்மாண பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இருந்தபோதிலும் நிர்மாண பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் கொழும்பு துறைமுக நகரின் நிர்மாண பணிகள் இடம்பெற்றன. அமைச்சரவையின் தீர்மானத்திற்கு அமைய நிர்மாண பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பதில் அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல நேற்று தெரிவித்தார். எனினும் நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டார். இந்த திட்டம் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்கு மீளாய்வு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக துறைமுக மற்றும் கப்பல் துறை அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்தார். கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் மீளாய்வு செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அதனூடாக குறித்த திட்டம் தொடர்பில் ஆராயப்படும். அத்துடன் கிடைக்கப்பெற்ற சூழல் அறிக்கை தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்படும். இதன் அடிப்படையில் இந்த திட்டத்தை முன்னெடுப்பது குறித்து எதிர்வரும் வாரங்களில் தீர்மானிக்கப்படும். இந்த திட்டத்தை முன்னெடுத்தாலும் குறிப்பிட்ட சில விடயங்கள் குறித்து முதலீட்டாளர்களோடு கலந்துரையாட உத்தேசித்துள்ளோம். இந்த திட்டத்திற்காக பயன்படுத்தப்படும் நிலப்பரப்பின் பெரும்பாலான பகுதி 99 ஆண்டுகால குத்தகை அடிப்படையிலேயே காணப்படுகின்றது. எவ்வாறாயினும் இவை அனைத்தும் சூழல் ஆய்வறிக்கை மற்றும் மீளாய்வு அறிக்கையின் பிரகாரமே தீர்மானிக்கப்படும். கடலை நிரப்பி பெற்றுக் கொள்ளப்படும் காணியை புதிய நகரமாக அபிவிருத்தி செய்யும் திட்டத்திற்கு 575 ஏக்கர் காணி இவ்வாறு நிரப்பப்பட்டுள்ளது. திட்டம் தொடர்பில் சூழல் மதிப்பீட்டு அறிக்கை இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. அதேபோன்று தாவர மதிப்பீட்டு அறிக்கை தொடர்பிலும் பிரச்சனைகள் உள்ளது. ஆகவே இவ்வாறான திட்டங்கள் குறித்து அதைவிட ஆழமாக மதிப்பீடு செய்திருக்க வேண்டும். கொஸ்லாந்த மேரியபெத் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் 5 மாதங்களுக்குள் தலா 7 பர்ச்சஸ் காணியில் தனி வீடு அமைத்துக் கொடுக்க உள்ளதாக தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் பி திகாம்பரம் தெரிவிக்கின்றார். மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட மாகந்த தொழிற்சாலைக்கு சென்ற சந்தர்ப்பத்திலேயே அமைச்சர் இதனை கூறினார். கொஸ்லாந்த மீரியபெத்த மண்சரிவினால் பாதிக்கப்பட்டு மாகந்த தொழிற்சாலையில் தற்காலிகமாக தங்கியுள்ள மக்களை சந்திப்பதற்காக தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் பி திகாம்பரம் இன்று சென்றடைந்தார். இதன்போது குறித்த தொழிற்சாலையில் தங்கியுள்ள மக்களின் பிரச்சினைகள் தொடர்பிலும் அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். இதேவேளை மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை அமைப்பதற்காக கடந்த அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட காணியை மக்கள் நிராகரித்ததை அடுத்து தற்போதைய அரசாங்கத்தினால் புதிய காணி ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளது. பூனாங்கலை இலக்கமட்டு மக்கள் திணிய பகுதியில் இந்த மக்களுக்கான காணி ஒதுக்கப்பட்டுள்ளதோடு இந்த காணியையும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் பி திகாம்பரம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் க வேலாயுதம் ஆகியோர் பார்வையிட்டனர். மீரியபெத்த மண்சரிவில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய வீட்டு பிரச்சனை தாமதமாகி கொண்டிருந்தது. இதுக்கு ஒரு அரசியலும் காரணம். ஏனென்றால் மக்கள் விருப்பம் இடத்துல போயிட்டு மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு வேண்ட போது மக்கள் அதை நிராகரித்து விட்டார்கள். நாங்கள் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி 7 பேச்சு காணியோடு தனி வீடு கட்டுவதற்கு இன்றைக்கு மீரியாபத்தையில இன்றைக்கு நாங்கள் இருக்கின்றோம். அந்த வீடுகளை வெகு விரைவில் 27ஆம் தேதி அடிக்கல் நாட்ட இருக்கின்றோம். அந்த அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட 5 மாத காலத்திற்குள்ளே இந்த வீடுகளை கட்டிப்பிடிப்பதற்காக நாங்கள் இருக்கின்றோம். இந்த மீரியாபத்தையில ஆரம்பிக்கின்ற வீடுகள் முழு மலையகத்துக்கும் ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே இது முடிஞ்சவுடன் அட்டன் நூரலியா பகுதியிலே ஆரம்பிக்கின்றோம். இன்றைக்கு எங்களுக்கு இந்திய அரசாங்கம் வாக்குறுதி கொடுக்கின்றது முழு மலையகத்துக்கும்
கூடிய விரைவில் வீடுகளை அமைத்து கொடுப்பதாக. ஆகவே இப்பொழுது 4000 வீடுகளை இந்திய அரசாங்கம் அமைக்க இருக்கின்றது. எங்கள் அமைச்சர் மூலமாக அமைச்சர் பத்திரத்தை பதிவு செய்து 20,000 வீடுகளை கேட்டிருக்கின்றோம். அதுவும் நான் நினைக்கின்ற எங்களுக்கு கூடிய வீடுகளை கிடைக்கும் என்று. இதுவரையும் எங்கள் சார்பாக எங்களுடைய தேவைகளுக்கு முகம் கொடுக்காத இந்திய அரசாங்கம் இதுவரை காலமும் நாங்கள் வடகிழக்கிற்கே எங்களுடைய முன்னுரிமை வழங்கி வந்தோம். இதன் பிறகு மலையக அபிவிருத்திக்காக முன்னுரிமை வழங்குவோம் என்று உயர்ஸ்தானிகர் அவர்கள் குறிப்பிட்டார். மக்கள் போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு பகுதியிலே சென்று அடிக்கல் நாட்டுவதாக ஆர்ப்பரித்து செய்தார்கள். ஆனால் அங்கு மக்கள் குடியேற விரும்பாத நிலையில் இன்று பெருந்தோட்ட ராஜாங்க அமைச்சு அதற்கு பொருத்தமான இடத்தை மக்கள் திணிய தோட்டத்தில் பொருத்தமான இடம் ஒன்றை இடம் கண்டிருக்கின்றது. அந்த இடத்திலே வீடுகளை உடனடியாக ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னேற்பாடு செய்து வருகின்றார். புதிய உதய மலையகத்திற்கு ஆரம்பிக்க இருக்கின்றது. கிராம அடிப்படையில் சகல வசதிகளும் கொண்ட புதிய முதலாவது மலையக கிராமம் இந்த தோட்டத்திலே உருவாக இருக்கின்றது. 7 பேச் காணியை வீட்டுக்கான காணிக்கான உறுதி பத்திரத்தை இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே அவரவர்களுக்கு தனியாக பெற்றுக் கொடுப்பது. இது 200 வருட கால எம்முடைய வரலாற்றிலே முதல் முறையாக நடக்கப் போகின்ற ஒரு சரித்திர மாற்றமாகும். எனவே நாங்களும் இந்த நாட்டின் சொந்த நிலத்துக்கு உரித்துடையவர்களாக மாறுகின்ற சரித்திரம் இதன் மூலம் ஆரம்பிக்க இருக்கின்றது. மீனவ பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காவிட்டால் இந்த அரசாங்கத்தையும் கவிழ்ப்பதற்கு போராடுவோம் என்று தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் தெரிவித்தது. வவுனியாவில் அந்த இயக்கம் நடத்திய சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. இந்திய மீனவர்கள் எந்தவித காரணத்தை கொண்டும் எங்களுடைய கடல் பிரதேசத்துக்கு வர முடியாது. அப்படி அவர்களுக்கு அவகாசம் வேண்டும் என்றால் 2010ஆம் ஆண்டு இருநாட்டு மீனவர்களுக்கு இடையில ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கை பயன்படுத்தி அதற்கான தீர்வுகளை வழங்குமாறு வலிகாம வடக்கிலே 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே 36 முகாம்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் மன்னார் முள்ளிக்குளம், பள்ளிமுனை, அதே நேரம் சாம்பூர் மக்கள், அம்பாறை மாவட்டத்தினுடைய பாணமை போன்ற பிரதேசங்களிலே இடம்பெயர்ந்து வாழும் மக்களை உடனடியாக, விசேஷமாக மீனவர்களை உடனடியாக மீள குடியேற்ற வேண்டும் என்று. அதே நேரம் இன்னொரு முக்கிய பிரச்சனை அரசியல் மற்றும் ராணுவத்தினுடைய ஒத்துழைப்போடு தென்னிலங்கை மீனவர்கள் வடக்கில் வந்து செய்கின்ற ஆக்கிரமிப்பு, அவர்கள் பயன்படுத்துகின்ற சட்டவிரோதமான தொழில் முறைகளை உடனடியாக தடுத்து நிறுவதற்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று. பிரதான அனுசரணை. அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மோசன் தோட்டத்தில் நேற்று பெய்த கடும் மழையின் காரணமாக பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. கடந்த நாட்களாக மலேகத்தின் பல பகுதிகளில் கடும் மழையுடன் கூடிய வானிலை நிலவி வருகின்றது. இதனால் சில பகுதிகளில் மண் சரிவு அபாயமும் ஏற்பட்டுள்ளது. அக்கரப்பத்தன மோசன் தோட்ட மக்களும் இந்த மண் சரிவு அபாய நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். இவர்கள் வாழும் குடியிருப்புகளை சுற்றி அதிகமான கட்பாறைகள் காணப்படுவதால் கற்கள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுகின்றது. இதன் காரணமாக 13 குடும்பங்களைச் சேர்ந்த 61 பேர் தோட்ட சன சமூக நிலையத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நிவாரண உதவிகளை தோட்டத்தில் உள்ள இளைஞர்கள் மற்றும் நுவரெலியா பிரதேச செயலகம் என்பன வழங்கி வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். நேற்று சரியான மழையில சரியான மண்ணு சரிவு பெரிய நாங்களாம் பாதிப்புல இருக்கோம். சரியான வீடு வாங்கின 13 குடும்பம் சரியான பாதிப்புல இருக்கிறோம். அவங்க எங்களுக்கு இடம் வேணும், இல்லாட்டி அந்த இடத்துல நாங்க இருக்க இயலாது. சரியான பாதிப்பு தான். மண்ணு சரிவு கட்டாயமா வந்துகிட்டு தான் இருக்கு. இப்பயும் எந்த நேரம் வந்துகிட்டு தான் இருக்கு. அன்னைக்கு ஒண்ணுமே செய்ய இயலாது. அப்ப இங்க பார்த்தா மழை வீடே தண்ணி போகுது. தோட்டம் ஃபுல்லா மூடியாச்சு. அதை நாங்க தெரியப்படுத்துற இடத்துக்கு தெரியப்படுத்தினோம். ஒருத்தருமே அதை எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதேவேளை டாரிங்டன் தோட்டத்தில் 22 குடும்பங்களைச் சேர்ந்த 95 பேரும் 3 குடும்பங்களைச் சேர்ந்த 14 பேரும் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் பாடசாலை கட்டிடங்களிலும் மருத்துவமனையிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ராவு திடீர்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. சத்தம் ஒன்று பார்த்தோன்னே செவுரு ஒன்று இடிஞ்சு விழுந்துச்சு. அடிக்கடி மண் சரிவு ஏற்படுது. எங்களுக்கு பாதுகாப்பான இடம் ஒன்று வேணும். இதில் விட்டுட்டு போனால் எங்களுக்கு பாதுகாப்பான இடம் ஒன்று தர்றதா இருந்தால் நாங்கள் போக ரெடியாக இருக்கோம். அத்துடன் மன்ராசி நகரத்தில் உள்ள 3 கடைகளின் சுவர்களில் வெடிப்பு ஏற்பட்டு சரிந்து விழும் அபாய நிலையில் காணப்படும் காட்சி எமது கேமராவில் பதிவாகியது. பிரதான அனுசரணை. உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது.
உலக வானொலி தினத்துக்காக ஐரோப்பிய ஒலிபரப்பாளர்கள் சங்கம் உலகெங்கிலும் வானொலி நிகழ்ச்சிகள் பலவற்றை ஏற்பாடு செய்திருந்தது. சர்வதேச வானொலிகளின் தொடர் ஒலிபரப்பு நிகழ்வுக்கு ஊடக ஜாம்பவான் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் MBC வலையமைப்பு ஐரோப்பிய ஒலிபரப்பு ஒன்றியத்தினால் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. உலக வானொலி தினத்தை முன்னிட்டு நிகழ்ச்சி ஒலிபரப்பு இன்று அதிகாலை 4 மணிக்கு சொலமன் தீவுகளில் ஆரம்பமாகி இரவு 10 மணிக்கு கயானாவில் நிறைவு பெறுகின்றது. வானொலி துறையில் இளைஞர்களும் கண்டுபிடிப்பும் என்பதை 2015ஆம் ஆண்டிற்கான உலக வானொலி தினத்தின் தொனிப்பொருளாக அமைந்துள்ளது. இதற்கமைய சக்தி FM, சிரஸ் FM, SFM, YFM மற்றும் லெஜண்ட் FM ஆகிய வானொலி அலைவரிசைகள் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தன. இன்று காலை 9:30க்கு சொலமன் தீவுகளின் தேசிய வானொலி இந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பித்ததன் பின்னர் காலை 10 மணிக்கு MBC ஊடக வலையமைப்புக்கு ஒலிபரப்பை வழங்கியது. MBC ஊடக வலையமைப்பிற்கு 35 நிமிட ஒலிபரப்புக்கான கால அவகாசம் வழங்கப்பட்டதுடன் அதன் பின்னர் ஜெர்மனியின் அரபெல்லா வானொலிக்கு ஒலிபரப்பிற்கான வாய்ப்பை வழங்கியது. ஐரோப்பா வானொலி அமைப்பு மற்றும் யுனெஸ்கோ அமைப்பு ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்த உலக வானொலி தினத்தை முன்னிட்டு கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் MBC ஊடக வலையமைப்பு அதனுடன் இணைந்து கொண்டமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக வானொலி தின ஒலிபரப்பு நடவடிக்கைகளை ஒரு வானொலி நிறுவனம் முன்னெடுத்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எமது அலைவரிசையின் அடையாளத்தையும் நாட்டில் உள்ள மக்கள் தொடர்பிலும் உலகத்திற்கு எடுத்துக் கூறினோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஐரோப்பா வானொலி அமைப்பிற்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். எமது இயலுமையை அறிந்து எமக்கு காது கொடுத்து எம்மை உலகிற்கு மத்தியில் கொண்டு சென்ற நேயர்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிக்கின்றேன். கிரிக்கெட் உலகின் மாபெரும் கொண்டாட்டமான உலகக்கிண்ண தொடர் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் நாளை ஆரம்பமாக உள்ளது. இது தொடர்பாக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. பதினோராவது உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகள் நாளைய தினம் பல பரீட்சை நடத்த உள்ளன. கிரைஸ்ட் சர்ச்சில் நடைபெறும் இந்த போட்டி இலங்கை நேரப்படி நாளை அதிகாலை 3:30 அளவில் ஆரம்பமாக உள்ளது. இதேவேளை மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மெல்பர்னில் மோத உள்ளன. நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் அனுசரணையில் இம்முறை நடைபெறும் இந்த தொடர் லீக் காலிறுதி, அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டி அடங்கலாக மொத்தம் 49 போட்டிகளை கொண்டதாகும். 14 மைதானங்களில் நடைபெற உள்ள இந்த போட்டிகளில் 14 அணிகள் 2 குழுக்களின் கீழ் லீக் சுற்றில் விளையாட உள்ளன. இதில் டெஸ்ட் அந்தஸ்து பெறாத அயர்லாந்து, ஐக்கிய அரபு ராஜ்யம், ஸ்காட்லாந்து, ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகளும் உள்ளடங்குகின்றன. எதிரணியின் சொந்த நாட்டில் விளையாடுவது சற்று அழுத்தம் மிக்கது என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களை சிறப்பாக எதிர்கொண்டு போட்டிகளை வெற்றி கொள்ளவே எதிர்பார்க்கின்றோம். இது நமக்கு சிறந்த சவால். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தரவரிசையில் இலங்கை 4ஆம் இடத்திலும் நியூசிலாந்து 6ஆம் இடத்திலும் உள்ளன. ஆடுகளம் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண கிரிக்கெட்டுக்கு சிறந்த மைதானத்தில் சரிசமனான வாய்ப்புகளில் விளையாடுவதுதான் 2 அணிகளுக்கும் உகந்ததாக உள்ளது. இந்த ஆடுகளம் மற்றும் காலநிலை என்பன எமக்கு சற்று மாறுபட்டதாகும். ஆகவே எமக்கு அந்த வகையில் சாதகத்தன்மை பெரிதாக இல்லை. என்றாலும் எமது அணி திறமை வாய்ந்தது. சிறந்த அணித்தலைவர் இருக்கிறார். அதேபோன்று சிரேஷ்ட வீரர்களின் கடைசி தொடராகவும் இது அமைந்துள்ளது. அதனால் வெற்றி பெற வேண்டும் என்ற பாரிய தேவை எமக்கு இருக்கிறது. இம்முறை உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரை பொறுத்தவரை 5-6 அணிகளுக்கு திறந்த வாய்ப்பாக உள்ளது. அதாவது பகிரங்க உலகக்கிண்ண தொடரில் நாம் விளையாடுகின்றோம். இந்த அணிதான் வெற்றி பெறும் என்று உறுதியாக கூற முடியாது. எமது வீரர்கள் கடந்த காலங்களில் இழைத்த தவறுகளை திருத்திக் கொண்டு நம்பிக்கையுடன் விளையாடினால் எம்மால் உலக சாம்பியன் மகுடத்தை மீண்டும் ஒரு முறை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. අපේ ක්‍රීඩකයෝ මනස හදාගෙන පහුගිය කාලෙ වෙච්ච අඩුපාඩු හදාගෙන ඉදිරියට ගිහිල්ලා ජයග්‍රහණ මානසිකත්වයෙන් ඉස්සරහට ගියොත් අපිට ලොකු සලානයක් නැවතවරක් ජයග්‍රහණය කරන්න පුළුවන් අවස්ථාවක් තියෙනවා. எதிர நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.